ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குமரன் இருக்கார் இல்லையா, குமரன் வந்து கண்டிப்பாக வந்து நிவீனிட்ட போய் சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா, குமரன்கிட்ட சொன்னால் தான் வந்து பசுபதியும் ராகினியும் வந்து அடக்கி வைக்க முடியும். அதில் இந்த யமுனா வந்து பிரச்சனை பண்ண முடியும். என்ன பிரச்சனைனா, நீங்கள் காவேரிக்காக ஏன் போகிறீங்க, அவள் தான் உங்களை விட்டு பிரிஞ்சிட்டால அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அதை பண்ணுவார். இந்த யமுனாவுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க நிவீன்கிட்ட. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிவின் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு அவருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் என்னோடய ஒய்ஃபு, நீ விட்டு விளையிரு அப்படின்னு சொல்லி நிவின்கிட்ட சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால் நீ இந்த மாதிரிலாம் சொன்னையே, இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கியே, காவேரியை வந்து எங்கே போயிட்டா, காவேரி விட்டு வெளியே போயிடுவாங்க இல்லையா, கண்டிப்பாக போயிடுவாங்க. அப்போ வந்து கேட்பார், நிவின்க்கு வந்து கேட்பார், என்கிட்ட இவ்வளோ பேச்சு பேசினியே, நீ வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்ட, அவளோட லைஃப்பை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட வந்து நிவின் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். அப்போ நிவின்கிட்ட வந்து பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருப்பார் விஜய். ஏன் அப்படின்னா, அவர் மனசில் இருக்கிறது யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அவன் என்னோடய ஒய்ஃபு, நான் அவள் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத விஜய் வந்து யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டது இன்னிமே வந்து அதுக்கு வந்து பவர் இருக்குது. அப்போ காவேரி வந்து அதை நினச்சிட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. இந்த வெண்ணிலா உள்ளே இருக்கிறதுனால வெண்ணிலா அனுப்ப முடியாது அவரால். அப்போ நிவின் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாது. குமரன்லாம் கேள்வி கேட்க முடியாது விஜய், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து நிவினுக்கு எல்லா விஷயமே தெரியுன்றதுனால கண்டிப்பாக விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்பார். காவேரி என்னோடய ஒய்ஃபுன்னு சொன்னையே, நீ வந்து இப்போ காவேரி வீட்டில் இல்லை, என்ன அதுக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேட்கும்போது பயமாக ஃபீல் பண்ண போகிறாரு விஜய். காவேரி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வெளியில் போகிறது அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்க வேண்டிய விஷயந்தான். தாத்தா வந்து கண்டிப்பாக சொல்லுவார்.